நீண்ட ஆயுளை பெற்று நிறைந்த செல்வத்தோடு நீ வாழும்படி முன்னாள் பார்த்தியா மகவாரியம்மன் அம்மனுடைய அனுகிரகத்தால் வாழும்படி உனக்கு ஆசீர்வாதம். சபையை பார்த்தியா? சபையை பார்த்தால் ஒரு அறிவிக்க ஆச்சாரத்துக்கு எப்படி தோற்றப்படுகிறது? லட்சுமி கடாட்சிபுரிய சபை. லட்சுமி கடாட்சிபுரிய சபை. ஆமா. கற்றார் கருணையுற்றோர். நம்மை பெற்றோர் பெரியவர்கள் அமர்ந்திருக்கின்றார். ஆமாங்க ஐயா. மாதா பிதா குரு அதான் தெய்வம். 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கல்விக்கால், தத்துவம், இதிகாச புராணங்கள் எல்லாம் சிக்கரகத்துணர்ந்த மத்தியா பெரியவர்கள் இருக்காங்க. எவ்வளவு அமைதியாக அடக்க ஆச்சாரத்துடன் அமர்ந்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, ஆளிலை பூவுங்காயும் இனிதாறு பழமுண்டானால் சாலையை பற்றி எல்லாம் தற்படியே வாழும். வாலிபர் வந்து தேடி வந்து இருப்பார். கோடான கோடி ஆளிலே ஆதி விட்டால் அங்கு வந்து இருப்பார் உண்டோ? அப்படி என்று பாடினார். சபையை பார்த்தால் ஆளவிருச்சம் போல் இருக்கின்றது. ஆனால் அப்படி இருந்தாலும் ஆலமரத்தில் பழம் எழுத்தால் பறக்கக்கூட பச்சல வருவேன். பலவிதமான பட்சிகள் எல்லாம் தன்குடியே வாழும். என்று வாழும். உண்மைதான். ஆலவிருச்சம் போல் சபையானது தழைத்து வாங்கியிருக்கிறது. ஆமாங்க. பறக்கக்கூடிய பட்சியை போல் நாம வந்திருக்கோம். முத்தாட வந்திருக்கோம். ஆமாங்க ஐயா. முத்தாட வந்துட்டு தெரியுமா நினைச்சிட போறேன். யாரும் நினைக்க மாட்டாங்க ஐயா. தன்படி என்றே வாழுமா பறக்கக்கூடிய பட்சியை போல் வந்திருக்கின்றோம். முன்னாள் பார்த்தியா? நாட்டாமை கண்ணம் தலைவர் எவ்வளவு அமைதியாக அதற்க ஆச்சாரத்தோடு அமர்ந்திருக்கின்றார். நடவான்கள் அமர்ந்திருக்கிறார். அண்ணனுடைய பாதத்திற்கு அனைவருக்கும் முன்னால் எழுத்தருளிய யாரு? மகவாரியம்மன் அம்மாவுடைய பாதத்திற்கும் வாத்தியார் அவர்களுக்கும் திருவன் வணக்கம். அதோடு மட்டுமல்ல, எங்க அப்பா திருநாட்டி பண்ணான், எங்க அம்மா காந்தாரி. ஆனால் எங்க நாடு அஸ்னாபுரம். 66,000 வீதி கொண்டு 67 வீடுகள். மொத்த எண்ணிக்கை 435 கோடி 6 லட்சம் எண்ணிக்கை வீடு நம்ம அஸ்னாபுரம். நாடு நம்ம நாடுங்க. சகலத்தாடு பரிமாணம் செய்து வரக்கூடிய தில்லி பாட்சா துரியோதனன் எங்க அப்பா விருதுராட்டி மன்னன், எங்க அம்மா காந்தாரி. நாங்கள் எத்தனை பேர் சொல்லணுமானா அந்த விளக்கு வடக்கேதாயிலும். நீங்க எத்தனை பேர் பிறந்து சொன்னா உங்க அம்மாவுக்கு நானா புள்ள கொடுத்தா என்னடா?
நாடகம் நடத்தப்பட்டது. மகிழவர்த்தன சூர சம்மாரம் என்னும் மகிழவர்த்தன சூர சம்மாரம் என்ன? துரியோதனன் கர்வபங்கம். துரியோதன கர்வபங்கம். மகிழவர்த்தன சூர சம்மாரம். பையா மகாராஜா ஒரே ராத்திரி 2 நாடகம் ஆடிட்டோம். அப்படியா இல்ல உனக்கு அடிச்சுற லக்கம் வச்சா 3000 உனக்கு இன்னைக்கு. மரம் ஒன்று மரம் ஒன்று இலைகள் வேற பலவேறு பல பேருங்க. அதை போல எங்க அப்பா திருவிராட்டன் திருவிராட்டிராஜ், எங்க அம்மா காந்தாரி, நீ ஓ சூரியன் முதல் சூரியன் முதல் விகடன் கடை விகடன் கடை 100 பேர் அண்ணந்தம்பிங்க. யார் 100 பேர்? உங்களுக்கு நீங்க அண்ணந்தம்பிங்க, அதானே. எனக்கு அண்ணன் தம்பி 2. இல்ல மகாராஜா, உங்க அண்ணன் தம்பி தான் மகாராஜா. சிரிக்காத, சிரிச்சா செத்த நாய் பல்ல காட்டுறா போல. யாரு? துரியன் முதல் துரியன் முதல் விகடன் கடை விகடன் கடை ஓ ஆமா ஆமாங்க. அவனோட சேர்த்தா சரி சரி. ஆனால் ஆனால் அப்படி 100 பேர் ஜனனமானம் அல்லவா? ஆமா மகாராஜா, சில ஒரே ஒரு தங்கை ஒரு தங்கச்சிங்க. ரொம்ப கூப்பிடா அழகா இருப்பா என் தங்கச்சி. ஓஹோ ஆமாண்டா. ஆமாங்க, உங்க தங்கச்சிங்க. எனக்கு தங்கச்சி மாதிரி தான், மந்திரி ஆச்சு. அப்புறம் ஆனா ஆஹா, பங்காளி யாருக்கு? உங்களுக்கு. என்ன சொந்தமா இருக்காரா? ஆமா, அவளுக்கு 2 மனைவி. பாண்டு மகாராஜனுக்கு குந்துமாதேவி மாத்ராதேவி சொல்லக்கூடிய 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி. ஆமாங்க. 5 பிள்ளைகள். 5 பேர். தம்பி ஓ ஒரு கூட நாட்டுல பிறங்கல. அதான் தேவட பசங்க. யாரை கேட்ட? பாண்டவருங்க. நல்லா கேளு, நல்லா கேளு, நல்லா கேளு. கம்முரா தேவட பையா. ஏய், ஏய் கம்முரா நேரா தாக்க இருக்கறா. என்னடா? அவனுக்கு அம்முக்கு பிடி போற போறவன். ஆனால் ஆஹா, அவளுக்கு 5 பிள்ளைகள். 5 பேர். ஆமா. மாமா வந்து கேளு மாமா, கூட வந்து கேளு மாமா. ஏன் மாமா காலா ஓய தாக்கறடா. மாமனாவா? ஆமாங்க, எங்க சின்னம்மா கட்டி குத்துக்கிறேன். ஏய், சின்னம்மாவை காட்டி கொடுத்து மாமன்றான் பாத்து. ஆடி மன்னவா ஆனா 5 பேர். அவள் 5 பேர். 5 பேர். நீங்க 100 பேர். 100 பேர். ரைட். என்ன? இல்ல 5 பேர். ஐவர் ராஜாக்கள் பேர் பிள்ளை நாங்க 100 பேர். 100 பேர். அந்த எங்க நாடு இருக்க சதுரத்துக்கு சதுரமான நாடு. நாடு ஆனா பிரிக்கணும்னா எப்படி? எப்படி பிரிக்கிறதுன்னா அப்படியே பாதியா பிரிக்க முடியும். அதான யாரு அம்மா போடு? யார் பொண்டாட்டி பண்ணுது? நம்ம பொண்டாட்டி ஆமா, ஆளு யாரு மாதிரி குடும்பம்டா. என்னடா? குடும்பம் நல்லா உங்க மணி பானுமதிங்க. அப்படி சொல்லு. ஆனா 66,000 வீடு. 66 வீதிக்கு 66 வீடு. ஒரு வீட்டுக்கு 66,000 வீடு. மொத்த எண்ணிக்கை 435 கோடி 60 லட்சம் எண்ணிக்கை வீடு. சதுரகமான நாடு. அப்படியே பாத்துக்கிட்டே வந்து இது பாண்டவர்னு சொன்னா அது பக்கம் இல்ல. அதானே, அதானே. அந்த தேவடியா பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாமா? நீ யார கேக்குற? அந்த பாண்டவர் மடு இன்னொரு வீடு கேள்றா. அதானே நீ சொல்ற தேவடியா பையன் பாண்டவர் என் பங்காளியா? அதான் சரி, அதான் சரி, அதான் சரி. ஆனால் அவன் 5 பேர். 5 பேர். நாங்க 100 பேர். 100 பேர். ஏண்டா? பானம் கேட்டா குடுக்கலாமா அவனுக்கு? சரி. இவ மகாராஜா. வேத கட்டத்துல ஊர்ல கட்டின பெரியாருடைய ஆசீர்வாதம், ஆமா, அவங்களுடைய பஞ்சாயம் பிரகாரம் பேர்பாதுதான் பாகம் வரும் பிறகு. ஆமா, ஆமா.
நான் என்ன சும்மா இழுத்து வயனாளான்னு நான் சும்மா இருக்கிறாளா எப்படி இருந்தாலும் ஐவராஜாக்களை கொண்டு விடலாம் அப்படின்னு என்ன செய்தால் ஆமா ஓ மகாராஜா சாப்பாடு சாப்பாடு அதுல விஷத்தை கலந்து அவங்க 5 பேருக்கு விஷபோஜனம் கொடுத்தேன். யார் நீங்க? ஒரு சாப்பிடல. ஐயா ஆமா சூதுமகனையாடி நாடு ராஜ்ய உப்போடு வருவதை நீங்கள் பெற்றுக் கொண்டு. ஆமா எனக்கு ஒரு ஞாபகம். என்ன மகாராஜா? ஆமா அந்த 5 பேருக்கு பெஞ்சாதி யாரோ அந்த பத்திரி பாஞ்சாலி. மனு ஓ அந்த தருமனுக்கும் அந்த பாஞ்சாலிக்கும் ஜோடி பொறுத்த சரி வருமா? சரி வருங்க. அந்த பாஞ்சாலிக்கும் அந்த தருமனுக்கும் ஜோடி பொறுத்தவே சரி வரும். அதானே அவன் சோத்து குட்டி இருப்பான். நம்மள மாதிரி நான் சுயமாவா பிறந்துக்கிறோம். நம்ம டெபாசிட்டே தனி. கெப்பாசிட்டியே தனி. அப்படி சொல்றா? நம்ம தான் ஒரு முட்டை பொறி ஆள் வைக்காம தூக்க மாட்டோம். நம்ம கும்பல் 100 பேர் இருக்காங்க. அப்ப பொறி அம்மா வெயிட்டா? ஏங்க அந்த மாதிரி நான் இடமா நமக்கு இருக்கிறாங்க. ஆனா நாட்டு பாதத்தில் அமர்ந்து அந்த பாஞ்சாலை இடமாகத்தில் அமர்த்தி கரத்தில செங்கோலை தாங்கி அப்படியே தேஞ்சு போன தென்னன் சட்டங்க தேஞ்சு போன தென்னன் தொடப்புங்குது பாரு. அதுல பட்டு சுங்க சுத்தனாமல இருக்கும். அந்த தேஞ்சு போன விளக்கு மரம் தொடப்ப யாரு உங்களுக்கு விளக்க முடியும் மகாராஜா? தேஞ்சு போன தொடப்ப கட்ட நீங்க. அந்த பட்டு சுங்குண்டு தான் நம்ம பாஞ்சாலி அம்மா. என்னடா ஏங்க அதுல போய் என்ன அந்த பட்டு சுங்க எடுத்தாந்துல வச்சு அழகு இருக்குமா? இருக்காது. அவன் லேசாக வரவழைத்து சூதுமகனையாடி எங்க மாமா இருக்காரு ஜகுடி மாமா. மருமகனே துரியோதனா எதிர்த்தால் வில்முனையில் கட்டுமுனையில் கதமுனையில் ஜெயிக்க முடியாது. எப்படினால் சூது மாறாட்டமா ஜெயித்தால் தான் ஜெயிக்கலாம். அப்படி என்று வரவழைத்து சூது மகனையாடி நாடு கைப்பற்றிக் கொண்டு போய் நீ வெள்ளார போய் தாக்கறகற ஆனால் 8 வருஷம் சமாச்சாரம் உனக்கு எதுனா தெரியுமா? ஒண்ணு தெரியல. அவங்க கண்டிப்பா காட்டுல தானே இருக்காங்க. அதானே அவங்க செத்துட்டு இருப்பாங்க. உன் வீட்டுல காரியம் நம்ம வீட்டுல பச்சரிசி கொட்ட வேண்டும். ஏன் வீட்டு காரியம்? ஏன் அவன் பங்காளி இல்ல? சித்தப்பார் பிள்ளை பெருப்பார் பிள்ளை. பின்ன அவன் செத்துட்டு அவங்க வீட்டுல காரியம் பண்றதுல 10 ரூபாய் சேவ் பண்றாங்க. நீ செத்துட்டு அவங்க வீட்டுல தலை கட்டு. நான் செத்துட்டா அதேதான் சித்தப்பார் பிள்ளை பெருப்பார் பிள்ளை. சரி அப்படி இருந்தாலும் உயிரோடு இருக்காங்களா உயிர் துறந்துட்டாங்களா சந்தேகம். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யலாம் என்ற ஆலோசனை. நீ என்ன சொல்ற? இப்போ உன் பொண்டாட்டி வந்தாதான் அது என்ன சமாச்சாரம்? ஆமா சக்கரவர்த்தி மகள் பாடு என்னடா? அதான் உன் பொண்டாட்டி என்னடா? உங்க மனைவி தாங்க. நீங்க தாலி கட்டினா நாங்களா தாலி கட்டணும்? சரி சரி என் மனைவி இருக்கின்றார். ஏன்னா அவள் அழைக்கின்ற சந்தேகத்தை இன்னைக்கு நிவர்த்தி செய்யணும். அதனால அப்படி என்ற ஆலோசனை. நீ போயிட்டு வரியா? உன் பொண்ணு ஒத்துக்குமா? எதுக்கு போயிட்டு வரேன். அரண்மனையில் இருக்கிற அரசாங்கத்துக்கு வரும்படி உத்தரவு. சரி மகாராஜா. பெருந்துறை பானுமதி போ.
வீரபாண்டிய